வேங்கடகிருஷ்ணன் எதற்காக சீக்கிரமாக பாடசாலைக்கு சென்றான் என்று நீ கூறினாய்? மயூரவணன் சுவாமிகளுக்கு மத்தியானத்துக்கு மேல் ஏதோ ஒரு வேலை இருப்பதால் வகுப்பை சற்று முன்னதாகவே வைத்திருக்கிறாராம். ஓஹோ, அப்படியா? சரி, நான் புறப்படுகிறேன். அதற்குள்ளாகவா? வழக்கமாக தாங்கள் அமுது செய்துவிட்டு சற்று இளைப்பாரி விட்டுதானே செல்வீர்கள். இப்பொழுது என்ன அவசரம்? உட்காருங்கள், பிறகு போகலாம். இல்லை கௌசல்யா, சேலத்திலிருந்து நல்லெண்ணெய் ஏற்றிக்கொண்டு வண்டி நேற்றே புறப்பட்டு விட்டதாக தகவல் வந்திருக்கிறது. எந்த நேரத்திலும் வண்டி கடைவாசலுக்கு வந்து நிற்கலாம். அதை பார்த்து இறக்கி வைக்க வேண்டும் அல்லவா? உங்கள் உதவியாளன் மாடசாமி கடையில் இருப்பான் அல்லவா? அவன் பார்த்து கொள்ள மாட்டானா? பார்த்துக் கொள்வான். ஆனால் வண்டிக்காரனுக்கும் எண்ணெய்க்கும் கிரயம் கொடுக்க வேண்டாமா? அது நான் போனால்தான் சாத்தியமாகும். அடியேன் தாசன் ராமாயங்கார் வந்திருக்கிறேன். வாருங்கள் சுவாமி. வாருங்கள் வாருங்கள். நமஸ்காரம். உள்ளே வாருங்கள். ஆகட்டும். நமஸ்காரம். நமஸ்காரம். நல்லது. அடியேன் தங்களை இன்னும் 2-3 நாட்கள் தள்ளித்தான் எதிர்பார்த்தேன். எதிர்பாராமல் வந்து ஆச்சரியப்படுத்தி விட்டீர்கள். முன்பே தகவல் அனுப்பியிருந்தால் தேவலை என்று நினைக்கிறீரோ? அடடா, அப்படியெல்லாம் இல்லை. தாங்கள் எப்போது வேண்டுமானாலும் எங்கள் அகத்திற்கு வரலாம். நல்லது. அமருங்கள். ஆகட்டும். ராமா. கௌசல்யா, தீர்த்தமும் மோரும் கொண்டு வா. சரி சுவாமி. இருக்கட்டும் இருக்கட்டும். வரும் வழியில் இப்பொழுதுதான் இளநீர் பருகிவிட்டு வந்தேன். வேலூரிலிருந்து தான் வருகிறீர்களா? கொரடாச்சேரியில் இருந்து தான் வருகிறேன். அங்கே அகத்தில் சில மராமத்து வேலைகள் செய்ய வேண்டியிருந்தது. அதற்காக அங்கேயே 2-3 நாட்கள் தங்கியிருந்தோம். அப்போது அகஸ்மாத்தாக ஊரில் எங்கள் குடும்ப ஜோசியரை பார்த்தோம். அப்படியா? முன்பே நீங்கள் ஜாதக பொருத்தம் பார்த்து விட்டதாக என்னிடம் சொன்னீர்களே. அது சரி, அதெல்லாம் எப்பொழுதோ பார்த்தாகிவிட்டது. 10 பொருத்தத்துக்கு 8 பொருத்தம் பிரமாதமாக பொருந்தி இருக்கிறது. 2 பேரின் ஜாதகத்தையும் கொடுத்து நிச்சயதார்த்தத்துக்கு நாள் பார்க்க சொன்னேன். ஒருவேளை நீங்கள் திடீரென்று வந்து எப்போது நிச்சயதார்த்தம் வைத்துக் கொள்ளலாம் என்று கேட்டீர்களானால் என்ன செய்வது என்றுதான் நானும் ஜோசியரை பார்த்து 2-3 நல்ல நாட்களை குறித்து வைத்திருக்கிறேன். ஓ, ரொம்ப நல்லதாக போயிற்று. தங்களுக்கு நல்ல முன் யோசனை. சரி, நீங்கள் பார்த்திருக்கும் நாட்களை சொல்லுங்கள். எங்கள் ஜோசியர் சொன்ன நாட்கள் ஒத்து போகிறதா என்று பார்ப்போமே. தை 14 புதன்கிழமை, 16 வெள்ளிக்கிழமை, அதை விட்டால் 26 திங்கட்கிழமை. அடேடே, இதேதான் எங்கள் ஜோசியரும் சொல்லியிருக்கிறார். அகத்தில் கேட்டு சொல்லுங்கள், இந்த 3 நாட்களில் என்று நிச்சயதார்த்தத்தை வைத்துக் கொள்ளலாம் என்று. தை 16 வெள்ளிக்கிழமை சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அப்படி என்றால் தை 16 நிச்சயதார்த்தம் என்று உறுதி செய்து கொள்ளலாமா? சரி, அப்படியே செய்து கொள்வோம். ரொம்ப சந்தோஷம். பிறகு இன்னொன்று. சரி, சொல்லுங்கள் சுவாமி. நிச்சயதார்த்தத்தை கோயிலிலே வைத்துக் கொள்ளலாம். நம் மகத்தில் இங்கேயே கூட வைத்துக் கொள்ளலாமே. ஏன், தங்களுக்கு இங்கே வைத்துக் கொள்வதில் ஏதேனும் ஆட்சேபனை உண்டா? அதெல்லாம் ஒன்றுமில்லை. நாங்கள் ஒன்றும் பெரிதாக நிறைய உறவினர்களை அழைக்கப் போவதில்லை. இருக்கும் 1-2 சொந்தக்காரர்களுக்கு கோயிலிலே நிச்சயதார்த்தம் என்று சொல்லிவிட்டால் அவர்களுக்கு விலாசம் தேடும் அவசியம் இருக்காதல்லவா? அதற்காகத்தான் கோயிலிலே வைத்துக் கொள்ளலாம் என்று சொன்னேன். உறவினர்களை அழைப்பதை பற்றி என்னுடைய அபிப்பிராயத்தையும் சொல்லிவிடுகிறேன். தவறாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். சொல்லுங்கள், இதில் தவறாக எடுத்துக்கொள்ள என்ன இருக்கிறது? நிச்சயதார்த்தத்துக்கு உறவினர்களெல்லாம் அழைத்து விமர்சையாக நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. எளிமையாகவே நடத்துவோம். கல்யாணத்தை உறவினர்கள் ஒருவர் விடாமல் அழைத்து பந்தல் கொள்ளாத அளவுக்கு கூட்டத்தை நிறைத்து விமர்சையாக நடத்துவோம். என்ன என்ன சொல்கிறீர்கள்? சரி சரி, நாங்களும் மிகவும் நெருக்கமான உறவினர்களை மட்டுமே அழைக்கிறோம். சம்மந்தி, நான் கொஞ்சம் பட்டவர்த்தனமாக மனதில் நினைப்பதெல்லாம் பேசிவிடுவேன். இந்த ஒளிவு மறைவு என்பதெல்லாம் என்னிடம் கிடையாது. என் பக்கத்திலும் சரி, என் மனைவி பக்கத்திலும் சரி, ஏகப்பட்ட உறவினர்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொருவரையும் நேரில் அழைக்க வேண்டும். இல்லாவிட்டால்
பெரிதாக பிரச்சனையை ஏற்படுத்தி விடுவார்கள். என்ன செய்வது? ஒவ்வொருவரும் பெரிய நிலையில் இருக்கிறார்கள். நேரில் வந்து அழைக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்களே. கல்யாணத்திற்கு அவர்கள் எல்லாம் அழைத்து அமர்க்கலப்படுத்தி விடுவோமே. அதனால்தான் நிச்சயதார்த்தத்தை கொஞ்சம் எளிமையாக செய்தால் போதுமே என்று சொன்னேன். அவ்வளவுதான். நீங்கள் ஒன்றும் இதை தவறாக எடுத்துக்கொள்ளவில்லையே? இல்லை சுவாமி, இந்த யோசனை நல்லதாகத்தானே தோன்றுகிறது. நான் எப்போதுமே இப்படித்தான். மற்றவர்களுக்கு நம்மால் முடிந்த நல்ல யோசனைகளை சொல்லிக் கொண்டே இருப்பேன். அநேகமாக என் யோசனை கேட்ட அனைவரும் அதனால் பயனடைந்தவர்களாகத்தான் இருப்பார்கள். சிலர் வந்து அருமையான யோசனை சொன்னீர்கள் என்று நன்றி சொல்லிவிட்டு போவார்கள். சிலர் கண்டுகொள்ளாமல் போவார்கள். ஓ, நான் அதை பெரிதாக பாராட்டுவதில்லை. மனிதர்கள் இப்படித்தான் என்று இருந்து விடுவேன். அது ஒரு விதத்தில் நல்லதும் கூட சுவாமி. இல்லை என்றால் மன உளைச்சல் தான் மிஞ்சும். அதன் காரணமாக உடல் நலமும் கெட்டுவிடும். சரியாக சொன்னீர்கள். புறப்பட வேண்டியதுதான். என்ன, உங்கள் பிள்ளையாண்டானியும் காணும், என்னுடைய மாட்டுப்பெண்ணையும் காணும். அவன் பாடசாலைக்கு போயிருக்கிறான். தஞ்சமாம்பாள் உள்ளேதான் இருக்கிறான். ஓஹோ. கொஞ்சம் இருங்கள், நான் அழைத்து வருகிறேன். வேண்டாம் சுவாமி, இருக்கட்டும். தொந்தரவு செய்யாதீர்கள். இப்போது என்ன அவசரம்? கல்யாணத்துக்கு பிறகு ஆயுசு பரியந்தமும் எங்களோடு தானே இருக்க போகிறாள். ஆமாம், அவளுக்கு இந்த சம்பந்தத்தில் விருப்பம்தானே? அவளை கேட்டீர்களா? அதெல்லாம் அவளை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அவளுக்கு இதில் விருப்பம் இல்லாமலா போய்விடும்? விருப்பம்தான் சுவாமி. நல்லது, நான் புறப்படுகிறேன். என்னது, அதற்குள் கிளம்பி விட்டீர்கள்? இருந்து இளைப்பாரி விட்டு வெயில் தாழ்ந்த பிறகு போனால் போதுமே. இல்லை சம்பந்தி, நிறைய வேலைகள் இருக்கின்றன. நிச்சயதார்த்த தேதி வேறு குறித்தாகிவிட்டதா? இன்னும் வேலைகள் கூடும். நான் புறப்படுகிறேன். சரி, போய்விட்டு வாருங்கள். சுவாமி, 16ஆம் தேதி நிச்சயதார்த்தம். அன்று சந்திப்போம். பெரிய நம்பி, சுவாமி, அன்றே மலராண்டானிடம் சொன்னேன். தேவைக்கு அதிகமான காய்கறிகளோ தானியங்களோ ஏன் பொற்காசுகளோ நம் மடத்தில் இருக்க வேண்டாம். அவைகளை நம் அரங்கனின் கோயில் கருவூலத்தில் மற்றும் மடப்பள்ளியில் சேர்த்துவிடு என்று. அதுபடி அவன் செய்கிறானா? நீ இவற்றையெல்லாம் மேற்பார்வை பார்க்கிறாயா? ஆம் சுவாமி, அடியேன் தாங்கள் குறிப்பிட்டவற்றை மேற்பார்வையிட்டபடிதான் உள்ளேன். ஆனால் என்னப்பா ஆனால் என்று இழுக்கிறாய்? சுவாமி, உணவு தானியங்களையும் காய்கறிகளையும் தாங்கள் குறிப்பிட்டபடி கோவிலில் சேர்ப்பித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். மடத்துப் பணிகளில் மற்ற சேவைக்கும் எதிர்கால தேவைக்கும் என பொற்காசுகளை மட்டும் கையிருப்பில் வைத்துக் கொண்டிருக்கிறோம். அதைத்தான் தெரிவிக்க வந்தேன். மடத்திற்கென்று எதிர்கால தேவை என்ன இருக்கிறது? 2 மாத வரவு செலவு கணக்கை பார்த்தால் நம் தேவை என்னவென்று தெரிந்துவிடப் போகிறது. அந்த அளவு பொற்காசுகளை மட்டும் வைத்துக்கொண்டு மற்றவற்றை சமுதாய பொதுநல பணிகளுக்கு செலவிடலாம் அல்லவா? செலவிட்டுக் கொண்டுதான் இருக்கிறோம் சுவாமி. இருப்பினும் அடியேனுக்கு ஒன்று தோன்றுகிறது. அதை எதிர்வரும் மாதம் தொடங்கலாம் என்று நினைத்திருந்தேன். அது என்ன காரியம் என்று அடியேன் அறியக்கூடாதா? தங்களுக்கு தெரிவிக்காமலா? தங்கள் சிஷ்யர்களின் நலம், சம்பிரதாயத்தின் ஏற்றம், தாழ்வற்ற சமுதாய மேம்பாடு என்ற இவைகளுக்காகவே சந்நியாச வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற தங்களின் தேக நலனை காக்க வேண்டியதும் எங்கள் அனைவரின் கடமை அல்லவா? அதற்கு திருக்கரம்பன் துறை அருகே நாற்புறமும் நீரால் சூழப்பட்டு ஒரு பிரத்யேக வாசஸ்தலம் தங்களுக்காகவே அமைக்க வேண்டும். வரும் கோடை வெப்பம் தங்கள் உடலை வாட்டாமல் இருக்க தாங்கள் அங்கே தங்குவதற்கும் காலட்சேபம் அங்கிருந்தபடியே செய்வதற்கும் அவ்விருப்பிடம் அமைக்கப்பட வேண்டும் என்று திட்டமிட்டிருந்தோம். சரியாய் போயிற்று. இன்னும் அதற்கான வேலை ஏதும் தொடங்கவில்லையே? இல்லை சுவாமி, தங்கள் அனுமதி கிடைத்தவுடன் தொடங்கலாம் என்று இருக்கிறோம். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை பெரிய நம்பி. அடியேன் இப்போது இங்கு இருக்கும் இடமே அடியேனுக்கு பரம சௌக்கியம். இதை தவிர்த்து வேறொன்றும் வசதி வேண்டாம். சுவாமி,
தாங்கள் முன்பு அரசராக ஆண்டு வந்த ராஜ்யத்திற்கு உட்பட்ட பகுதிகளை தாங்கள் சந்நியாசம் ஏற்றாலும் தங்களிடமே சமர்ப்பித்து விட்டார் ரங்க சோழ மன்னர். தாங்கள் அதையும் கோயில் நிர்வாகத்தில் சேர்த்து விட்டீர்கள். தங்களுக்கென்று ஒன்றும் வைத்துக் கொள்ளவில்லை. அதாவது நம் மடத்தோடு எந்த சொத்துக்களையும் சேர்த்துக் கொள்ளவில்லை. தற்போது தங்கள் வயதையும் தேக நலனையும் கருத்தில் கொண்டு நாங்கள் செய்ய நினைக்கும் காரியத்தை தடுக்கிறீர்களே சுவாமி. பெரிய நம்பி, இந்த சரீரம் அந்த அரங்கனின் சொத்து. அடியேன் அந்த எஜமானனின் அடிமை. இத்தேகத்திற்கு தேவையற்ற அலங்காரங்கள் எதற்கு? அதற்கு பதிலாக நீ ஒரு காரியம் செய்யலாம். நீங்கள் அனைவரும் எண்ணியபடியே ஒரு வாசஸ்தலத்தை வெப்பவாட்டம் இல்லாதவாறு அமையுங்கள். எதிர்வரும் பங்குனி மற்றும் சித்திரை மாதங்களில் எம்பெருமான் அவ்விடத்தில் தங்கி அனைவருக்கும் சேவை சாதிக்கட்டும். அந்த அரங்கனின் அகம் குளிர்ந்தால் அனைவரின் மனமும் குளிர்ந்துவிடும். அரங்கனுக்காக நீங்கள் இப்படி ஒரு ஏற்பாட்டை செய்தால் அடியேன் மிகவும் மகிழ்வேன். அரச போகத்தை துறந்து வந்த அடியேனுக்கு எந்த போகமும் தேவையில்லை. பகவத் சேவை என்றும் தொடரட்டும். எழுந்திருங்கள். என்ன, இன்றைய கோயில் பணிகள் நிறைவாய் முடிந்ததா? ஆம் சுவாமி, இதோ பகவத் பிரசாதம் கொண்டு வந்திருக்கிறோம். ரங்கா, பெரிய நம்பி, அரங்கனுக்கு கண்டருள பண்ணிய பிறகு பிரசாதத்தின் சுவை பன்மடங்கு கூடிவிடுகிறது. ஆம் சுவாமி. அரேரே, நீ பிரசாதம் ஸ்வீகரித்தாயா? ஆயிற்று சுவாமி. நல்லது. ஒன்றை மனதில் நிறுத்திக்கொள். பிரசாதம் என்று கொடுக்கப்பட்டால் அதை உடனேயே பயபக்தியோடு ஸ்வீகரிக்க வேண்டும். உடலை சுத்தி செய்து கொண்டு பிறகு உட்கொள்ளலாம் என்ற நியதியெல்லாம் பார்க்க வேண்டாம். விளங்கிற்றா? சுவாமி, ஒரு விஷயம் மட்டும் விளங்கவில்லை. என்னப்பா அது? அடியேனை மன்னித்தருள வேண்டும். விளங்காத விஷயம் நம் தெய்வக்கரசி நம்பி பற்றியது. சமஸ்கிருத புலமையும் பல ஸ்லோகங்களின் கருத்துக்களையும் ஆழ ஆராய்ந்து அதில் பாண்டித்யம் பெற்ற அந்த மகா வித்வானை இனி சாஸ்திர ஏடுகளை தொட வேண்டாம் என்று கூறி அவர் வித்தைக்கு கடிவாளம் போட்டு விட்டீர்களே. அவருக்கு அந்த அளவிற்கு தண்டனை அவசியமா சுவாமி? அடியே நீ கேள்வியை எழுப்பியதற்கு தங்களிடம் மீண்டும் ஒரு முறை மன்னிப்பு கோருகிறேன். தெய்வவாரி, அடியேன் அவனுக்கு அளித்தது தண்டனை அல்ல, கருணை. தெய்வக்கரசு நம்பி ஒப்பற்ற புலமை வாய்ந்தவன் என்பதில் அடியேனுக்கு சந்தேகமே இல்லை. அதை அவன் பயன்படுத்தும் விதத்தில்தான் பிரச்சனை உள்ளது. அடியேன் வெறுமனே அவனை மன்னித்து விட்டேன் என்றால் மீண்டும் முன்பு போல் அவனுடைய சிந்தை ஏட்டை புரட்டுவதிலும் அதை ஆராய்வதிலும் அதில் குற்றம் குறை கண்டுபிடிப்பதிலும் தான் செல்லும். அதில் விளக்கியிருக்கும் உன்னதமான பகவத் குணத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படாது. இதனால் ஒரு சத் விஷயத்தின் உண்மையான பலன் அவனுக்கு கிட்டாமலேயே போய்விடுகிறது. ஆனால் இப்போது அடியேனிட்ட கட்டளைப்படி அவன் மற்றவர்களிடமிருந்து பல விஷயங்களை சிரவணம் செய்வதால், அதாவது செவியால் கேட்பதால், அதன் கருத்தை அப்படியே அவன் ஏற்றுக்கொள்வான், ஆராய்ச்சி செய்ய மாட்டான். மேலும் ஸ்லோகத்தின் சாரமான தத்துவங்கள் மட்டும் அவன் நெஞ்சில் பதியும், தன்னடக்கமும் பெருகும். வினயம்தானே வைஷ்ணவர்களின் பிரதான சொத்து. அதை எச்சமயத்திலும் கைவிடலாகாதே. இப்போது சொல், அடியேன் அவனுக்கு அளித்தது தண்டனையா? இல்லை, நிச்சயமாக இல்லை. தங்களின் அனுகிரகமே பூரணமாய் நிற்கிறது. ஆச்சாரியர் எதை செய்தாலும் அதை சீடர்களின் நன்மைக்காகவே செய்வார் என்ற மகத்துவம் இப்போது நன்றாக புரிந்துவிட்டது.
காந்திமதி, வாருங்கள் அமுதா மாமி, உட்காருங்கள். என்ன காந்திமதி இது? அங்கே பட்டணம் பறிபோய் கொண்டிருக்கிறது, நீ இங்கே உட்கார்ந்து சாவகாசமாக இலை தைத்துக் கொண்டிருக்கிறாயே. என்னவாயிற்று மாமி? ஏன் பரபரக்கிறீர்கள்? எந்த பட்டணம் எங்கே பறிப்போய் கொண்டிருக்கிறது? தஞ்சமாம்பாள் என்ற உன் பட்டணம்தான் பறிபோய் கொண்டிருக்கிறது. வரும் வழியில் தஞ்சாவின் தோழி அகிலாவை பார்த்தேன். அவள்தான் சொன்னாள், தஞ்சாவிற்கு நிச்சயதார்த்தமாம், நாள் கூட குறித்தாகிவிட்டதாம். அப்படியா? என்ன அப்படியா என்று சாதாரணமாக கேட்கிறாய்? தஞ்சமாம்பாள் தான் உன் மாற்றுப்பெண் என்ற எண்ணத்தை மனதில் இருந்து வழித்து எறிந்து விட்டாயா? நானா? வாய்ப்பே இல்லை. காந்திமதியாவது தஞ்சாவை மனதிலிருந்து அகற்றுவதாவது? தஞ்சாதான் என் மாற்றுப்பெண் என்பதில் இம்மி அளவும் இன்றும் மாற்றமில்லை, என்றும் இருக்க போவதும் இல்லை. உன் மனதில் மாற்றமில்லாமல் இருக்கலாம் காந்திமதி, ஆனால் அவள் வேறு அகத்திற்கு மாற்று பெண்ணாக நாளையோ மறுநாளோ நிச்சயம் செய்ய போகிறார்களே. காஞ்சியம்பதியில் வரதராஜ பெருமாள் கோவிலில்தான் நிச்சயம் வைத்திருக்கிறார்களாம். இருக்கட்டுமே, எங்கே வேண்டுமானாலும் நிச்சயதார்த்தம் செய்து கொள்ளட்டும். ஆனால் ராமானுஜன் தான் தஞ்சமாம்பாள் கழுத்தில் மாங்கல்யம் சூட்டப் போகிறான். அவள்தான் இந்த அகத்தில் மாற்று பெண்ணாக வளைய வரப்போகிறாள். அது நிச்சயம். காந்திமதி, இதென்ன விதண்டாவாதம்? நான் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன். தஞ்சமாம்பாளுக்கு இன்னொரு இடத்தில் நிச்சயமாக போகிறது என்று தெரிந்தும் நீ இப்படி பேசுவது கொஞ்சமும் நியாயமில்லை. சொல்ல போனால் தரக்குறைவாகவும் இருக்கிறது. இல்லை சுவாமி, அவள்தான் என் மாற்றுப்பெண் என்பதை என்னால் மாற்றிக்கொள்ள முடியாது, மாற்றிக்கொள்ளவும் மாட்டேன். காந்திமதி, இது மிகவும் தவறான மனப்போக்கு, முட்டாள்தனமான மனப்போக்கும் கூட. இதை நீ நிச்சயம் மாற்றிக்கொள்ளத்தான் வேண்டும். இல்லையென்றால் பிற்காலத்தில் மனநோய்க்கு ஆளாகி துன்பப்படப் போவது நிச்சயம். சோமயாஜி, அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள். நான் ஏதோ சொல்ல போக உங்களுக்குள் என்னால் பிணக்கு வேண்டாம். நான் வருகிறேன். காந்திமதி, நீ தஞ்சமாம்பாளை மறக்கத்தான் வேண்டும். எனக்கு தெரிந்த அதற்கு ஒரே வழி விரைவாக வேறு ஒரு பெண்ணை பார்த்த ராமானுஜனுக்கு திருமணம் செய்வதுதான். இதற்கு மேலும் தாமதிப்பதில் எந்த பயனும் இல்லை. வேண்டாம், கூடாது. ஏன் வேண்டாம்? நாளை தஞ்சமாம்பாளுக்கு கல்யாணமாகி அவள் புக்ககம் போன பிறகும் இப்படித்தான் உன் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளாமல் இருக்கப் போகிறாயா? ஒருவேளை அப்படியே நடந்தாலும் என் மனதில் அவள் மாற்று பெண்ணாகவும் அவள் மனதில் நான் மாமியாராகவும் என்றும் இருப்போம்.